ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம குழந்தைங்க வந்து எல்கேஜி போகும்போது எழுத ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி எழுத வைக்கலாம், ஈஸியாக எழுத வைக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 பேட்டர்ன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்ன் நம்பர் 6. ஓகே, இப்போது பேட்டர்ன் நம்பர் 6 இதுதான். ரைட் கர்வ் அண்ட் லெஃப்ட் கர்வ் அண்ட் டபுள் லெஃப்ட் கர்வ். ஓகே, இந்த லெஃப்ட் கர்வை நான் ஆல்ரெடி பேட்டர்ன் 1 2 3 4ல் சொன்னது மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ண வைக்கணும். நம்ம குழந்தைங்கள ட்ரேஸ் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்து எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களால் அந்த பேட்டர்னை வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கணும். ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க நீட்டாக ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மாறி மாறி தான் ட்ரேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்கள நீ அசிங்கமாக பண்ணிட்டே அந்த மாதிரி சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு கலர் வச்சு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி 3 ஸ்டெப்ஸுமே உங்கள் குழந்தைங்கள ஒரு கலர் வச்சு பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி அடுத்து பண்ண வைக்கணும். ஓகேவா, அதுக்கு மேலே திரும்ப ஓவர் ரைட் பண்ண வைக்கணும், ட்ரேஸ் பண்ண வைக்கணும், திரும்பவும் ட்ரேஸ் பண்ண வைக்கணும். இதுதான். இதே மாதிரி பண்ணி வரும்போது உங்கள் குழந்தைங்க எப்படி க்ரையானை பிடிச்சி வரும்போது வந்து அவங்களுக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க, எழுதுறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா, ஸோ இதுவும் ட்ரேஸ் பண்ணியாச்சா. திரும்பியும் இன்னொரு கலர் வச்சு இப்போ நான் வந்து எல்லோ யூஸ் பண்ணுறேன். எல்லோ வச்சு உங்கள் குழந்தைய திரும்பவும் ட்ரேஸ் பண்ண வைக்கணும். கண்டிப்பாக உங்கள் குழந்தை வீட்டிலேருந்தே கொஞ்சம் எழுதி எடுத்து போயிட்டாங்கன்னா, கொஞ்சம் அந்த பென்சில் பிடிக்க தெரிஞ்சு லைட்டாக ஒரு க்ரிப் கிடச்சி போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டாப்பில் நிற்பாங்க. ஓகேவா, கேஜிலேருந்தே நம்ம கவனிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வந்து பேக்கில் தான் நிற்பாங்க. ஒரு ஸ்லோ லேர்னர், எனக்கு எதுவுமே தெரியலை, மற்ற பிள்ளைங்க படிக்காங்க, என்னால் முடியலை, அந்த மாதிரி தாட்டே உங்கள் குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு வரக்கூடாது. ஓகேவா, இதுதான் பேட்டர்ன் நம்பர் 6. அடுத்து இப்போ பேட்டர்ன் நம்பர் 7 பார்க்கலாம். இதுதான் பேட்டர்ன் நம்பர் 7. ஓகே, பேட்டர்ன் நம்பர் 7ம் அதே மாதிரி தான். லெஃப்ட் கர்வ், தென் சர்க்கிள், தென் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன், ரைட் ஸ்லாண்ட் லைன், அகெயின் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன், ரைட் ஸ்லாண்ட் லைன். ஓகேவா, அதே மாதிரி 2 போட்டிருக்கேன். 1 ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன், இன்னொன்று இங்கே போட்டிருக்கேன். இதே நம்ம ஃபஸ்ட்டு 6ல் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். ஒரு கலர் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி அதால் அந்த பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணணும். சர்க்கிள் எப்போவுமே பிள்ளைங்க இப்படி போடுவாங்க, நீங்கள் வந்து இப்படி போட சொல்லணும். ஓகேவா, இந்த லெஃப்ட்டு அதாவது கிளாக் வைஸில் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். Then left slant line, right slant line, left slant line, right slant line, left slant line, right slant line, left slant line, right slant line. அதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களை எப்போவுமே எழுத சொல்லும்போது நீங்கள் ஏதாவது கையில் கொடுத்துட்டு போகக்கூடாது. பக்கத்தில் கொஞ்ச நாள் நம்ம கவனித்தோன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க வந்து டாப்பில் வருவாங்க. இப்படி வந்து மேலே போகணும். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஏதாவது 3 கலர்ஸ் வச்சு இதை ட்ரேஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு கலர் எடுத்திருக்கேன், 3rd கலர். இதை எடுத்து நெக்ஸ்ட் இன்னும் ட்ரேஸ் பண்ணணும். க்ரையான் கொடுக்கும்போது கொஞ்சம் கட்டியான க்ரையான் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒடியாது. ஓகேவா, சின்ன க்ரையான் அதாவது ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரி இருக்க க்ரையான், கொஞ்சம் டேட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய நாள் ஆன க்ரையான்னா கண்டிப்பாக அது வந்து ஒடிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குண்டான அதாவது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கக்கூடிய க்ரையான் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அவங்க எவ்வளோ கொஞ்சம் கட்டியாக இழுத்து பிடிச்சி எழுதினாலும் அது வந்து ஒடிஞ்சு போகாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவாங்க. ஓகே, பேட்டர்ன் நம்பர் 7 வரைக்கும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் எல்கேஜியில் ஜாயின் பண்ண பிள்ளைங்க அட்மிஷன் ஆகி 1 2 3 மந்த் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைட்டிங் வரல, இல்லைனா எழுதுறது நீட்டாகலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த பேட்டர்ன் போட்டு அவங்கள ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கன்னா, ஓவர் ரைட் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ்.